வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் ஆடி மாதத்தில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் இந்த மாதம் சற்று சஞ்சலம் மிகுந்த மாதமாக திகழும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படாது. இருந்தாலும் பிறரிடம் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வேலையில் அதிக அளவு வேலை சுமை இருக்கும். முயன்ற அளவிற்கு வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். தொழிலை பொறுத்தவரை லாபகரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கடினமான போட்டியை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இருந்தாலும் மன அழுத்தம் காரணமாக யாரிடமும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் புதன் பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வரும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் பொறுமையை கடைபிடியுங்கள். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களது கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலமான பலன் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் மாதத்தின் மத்தியில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் சிறப்பான முறையில் பேச்சுவார்த்தை நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக யோசித்து வந்த வீடு மற்றும் மனை வாங்குகின்ற பாக்கியம் வந்தடையும். பெரும் பதவி வகிப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தெய்வ அனுகிரகத்தால் உடல் நலம் சீரடையும்.
குடும்பத்தில் பாகப்பிரிவினை இருந்தால் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் எதிர்பாராத விதமாக நிறைய அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். உங்கள் முயற்சிகளில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியால் அதில் வெற்றி பெற முடியும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனம் போல மாங்கல்யம் அமையும். பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்கள். வாழ்க்கை துணையோடு இணைந்து செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சரிவுகளில் இருந்து மீள முடியும். குடும்பத்தில் புது நபர்களின் வருகை அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கடன் தொகை வசூலாகும். இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம். பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் ஏற்படுவதால் பண பற்றாக்குறை நீடிக்கவே செய்யும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவான் சேர்க்கையால் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். செல்வம் சேரும். வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் எழும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும். வேலை பளு குறையும். திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சுக்கிரன் சூரிய பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் உண்டாகும். குழந்தைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும். வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி திருப்தி அடைவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரியத்தை அனுகூலம் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். இந்த மாதம் எதிலும் நிதானம் தேவை. பூரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் உண்டாவதால் யோகமும் மனதில் சங்கடம், குடும்பத்தில் குழப்பம், நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலை யாவும் மாறும். பெரிய அளவில் முதலீடு செய்து எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என வருந்துபவர்களின் நிலை மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை, கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை என்பவருக்கு மாற்றம் கிடைக்கும். வாழ்வில் எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என வருந்துபவர்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இப்போது உண்டாகும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். எதிர்பார்த்த பணம் வரும். கடன் அடையும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் மாதமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் 7.5 சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் நட்சத்திரநாதன் வக்ரமடைந்து இருப்பதால் விரய செலவுகள் கட்டுப்படும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். இனி நிம்மதி அடைவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் செவ்வாய் பகவானும் இணைந்து இருப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகளை நனவாக்குவார். பல முயற்சிகளை மேற்கொண்டும் நிறைவேறாமல் போன வேலை இனி விறுவிறுவென நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக பூர்த்தியாகும். கோவில் வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் மனம் செல்லும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கடங்கள் விலகும். விலகி சென்றவர்கள் உங்களை மீண்டும் தேடி வருவார்கள். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். மறுமணம் முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு விருப்பப்பட்ட துணை அமையும். தடைப்பட்டிருந்த பணம் இப்பொழுது வரும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் நிலை ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள்.
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பகவான் வக்ரமடைந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் தீரும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். பெரியவர்களின் ஆதரவு சங்கடங்களை போக்கும். 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆசைகள் அதிகரிக்கும். நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும். காணாமல் போன பொருள் கைக்கு வரும். பண நெருக்கடி விலகும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் செயல்கள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களின் கனவு நனவாகும். இந்த மாதம் படிப்பில் கவனம் அதிகம் செல்லும். குலதெய்வ வழிபாட்டால் முயற்சிகள் வெற்றியாகும். வாழ்வில் வளம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.